மதுரையை ஒட்டிய அந்த அமைதியான கிராமத்தில் காலையின் மெல்லிய வெயிலும் குளிரும் கலந்த சூழல் உடலுக்கு ஒரு புத்துணர்வை தரும். புளிய மரங்கள் வரிசையாக நிழல் தரும் அந்த செம்மண் சாலைகளில் நடக்கும் போதே என் மனசுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். என் பெயர் பரிமளா, வயது 26. முதுகலை பட்டம் முடித்துவிட்டு வாழ்க்கையின் பல சோதனைகளையும் வறுமையின் கோர முகத்தையும் தாண்டி நிற்பவள். ஆண்டவன் எனக்கு நல்ல தோற்றத்தையும் வசீகரத்தையும் கொடுத்திருந்தாலும் ஒரு ஏழை குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்து விட்டானே என்ற ஆதங்கம் என் நெஞ்சுக்குள்ளே கனன்று கொண்டே இருக்கும். என் தம்பி தங்கையின் படிப்பு மற்றும் எதிர்காலத்திற்காக அந்த சொந்த கனவுகளை தொலைத்துவிட்டு ஒரு மிகப்பெரிய குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அப்படியான சூழ்நிலையில்தான் உள்ளூர் செல்வாக்கான மனிதரான கருணாவின் வீட்டுக்கு செல்லும் வாய்ப்பு வந்தது. அவருடைய மகளுக்கு கால் சற்று ஊனம் என்பதால் அவளுக்கு 10ஆம் வகுப்பு பாடங்களை சொல்லித்தர என்னை வீட்டு ஆசிரியையாக அழைத்தார் கருணா. அவர் என்னை முதலில் பார்த்த அந்த நொடியில் அவரது பார்வையில் இருந்த ஏதோ ஒரு ஈர்ப்பு என்னை ஒரு கணம் ஸ்தம்பிக்க வைத்தது. பரி, உன்னை எல்லாரும் அப்படித்தான் அழைப்பாங்க. நீ எங்கும் அலைய வேண்டாம். என் மகளுக்கு பாடம் நடத்து. உனக்கு மாதம் 7000 சம்பளம் தருகிறேன். அட்வான்ஸாக 1,00,000 உன் பெற்றோரிடம் கொடுத்து விடுகிறேன் என்றார். ஆரம்பத்தில் தயங்கினாலும் என் குடும்பத்தின் வறுமை என்னை அவரிடம் மண்டியிடச் செய்தது. என் அப்பாவும் அம்மாவும் சில நிபந்தனைகளுடன் சம்மதிக்க நான் கருணாவின் வீட்டிற்கு வேலைக்கு சென்றேன். முதல் மாதமெல்லாம் எல்லாமே சாதாரணமாகத்தான் நகர்ந்தது. ஆனால் போக போக கருணாவின் பார்வையும் அவர் என் மீது காட்டிய அதிகப்படியான கரிசனையும் எனக்குள் பல கேள்விகளை எழுப்பின. உன்னுடைய பழக்க வழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரி, இன்னும் அதிக சம்பளம் தரேன் என்று அவர் சொன்னபோது அதற்குள் இருந்த அன்பும் ஆதரவும் எனக்கு புரிந்தது. என் அம்மாவும் அவர் மனசு கோணாம எது சொன்னாலும் கேட்டுக்கோ, உன் தம்பி தங்கச்சிய கரை சேர்க்கணும் என்று சொல்லியதை வைத்து குடும்பத்தின் சூழ்நிலையை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கிடையேயான உறவு ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியது. பகலில் சாதாரண ஆசிரியர் முதலாளி போல பழகும் நாங்கள் இரவுகளின் அமைதியில் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள தொடங்கினோம். ஒரு நாள் நள்ளிரவு நேரம் என் அறைக்குள் மெல்ல நுழைந்த கருணா சார் தன் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த காதலையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தினார். பரி, உன்னை பார்த்த நாள் முதல் உன் மீது எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. உன்னை என் வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்ற ஆசைப்படுகிறேன் என்றார். அப்படி அவர் பேசியதை கேட்டதும் என் நெஞ்சில் ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு ஏற்பட்டது. ஒரு பக்கம் சமூகத்தின் பார்வை என்னை எச்சரித்தாலும் மறுபக்கம் என் தம்பி தங்கையின் எதிர்காலமும் கருணாவின் உண்மையான அன்பும் என் கண்களுக்குள் வந்து நின்றன. என் குடும்பத்தை காப்பாற்றவும் என்னை மனதார நேசிக்கும் ஒருவரின் அரவணைப்பில் தஞ்சமடையவும் இதுவே சரியான தருணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் மெல்ல என் தயக்கத்தை உதறிவிட்டு, சரிங்க சார், உங்க இஷ்டம் போல என் வாழ்க்கை இனி உங்களோட தான். ஆனா என் குடும்பத்தை நீங்கள் கடைசி வரை பார்த்துக்கணும், ஓகேவா என்றேன். அவர் முகத்தில் அப்படி ஒரு புன்னகையும் மகிழ்ச்சியும் மலர்ந்தது. கண்டிப்பா செய்றேம்மா. உங்க ஏரியாவில் வீடும் உன் தம்பிக்கு நல்ல வேலையும் என் முழு பொறுப்பு என்று என் கரங்களை பற்றி வாக்கு கொடுத்தார். அவர் என்னை மெல்ல தன் நெஞ்சோடு அணைத்து கொண்ட அந்த நொடி என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அவனது கரங்களின் அரவணைப்பில் நான் என்னை முழுமையாக மறந்து அவரிடம் ஒப்பு கொடுத்தேன். வார்த்தைகளற்ற அந்த மௌன மொழியில் எங்கள் காதலும் ஆழமான நெருக்கமும் மலர்ந்தன. அவனது அன்பான ஸ்பரிசங்களும் கனிவான முத்தங்களும் என் தனிமையை முற்றிலுமாக போக்கின.
அன்று தொடங்கிய அந்த அழகான காதல் உறவு நாளாக நாளாக எங்கள் இருவரையும் ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து சென்றது. பகலில் நிலம் மற்றும் படிப்பு பற்றி பேச்சுகள் நடந்தாலும் இரவுகளில் எங்கள் இதயங்களும் உடல்களும் முழுமையாக ஒன்றிணைந்தன. அந்த ஏக்கம், எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் பரஸ்பர புரிதல் ஆகியவற்றிற்கு பிறகு எங்களது வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தது. பகல் நேரங்களில் கருணா சார் அவர்களின் வீட்டில் ஒரு ஆசிரியையாகவும் அவருக்கு உதவியாக பொறுப்புகளை கவனித்துக் கொள்பவளாகவும் நான் எனது கடமையை சரியாக செய்து வந்தேன். ஆனால் இரவு நேரங்களின் அமைதியும் தனிமையும் எங்களை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். கருணாவின் மகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கும் முறையும் அவளது குறையை அன்போடு அரவணைத்து நான் பார்த்து கொள்ளும் விதமும் கருணா சாருக்கு என் மீது இருந்த மதிப்பை இன்னும் உயர்த்தியது. ஆரம்பத்தில் ஒரு சூழ்நிலையின் காரணமாக தொடங்கிய எங்களது உறவு நாளாக நாளாக தூய்மையான காதலாகவும் ஆழமான பந்தமாகவும் மாறத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை வேளை வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் நாங்கள் இருவரும் தனியாக நின்று கொண்டிருந்தோம். குளிர்ந்த காற்று வீச கருணா சார் மெல்ல என் கைகளை பற்றி கொண்டார். பரி, நீ என் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. என் பொண்ணு உன்கிட்ட காட்டும் அன்பும் நீ அவளுக்கு தரும் தாயன்பும் என்னை உன்கிட்ட இன்னும் நெருக்கமாக்குது என்றார். அவர் கண்களில் தெரிந்த அந்த உண்மையான அன்பை பார்த்தபோது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சார், நீங்க என் குடும்பத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையும் கொடுத்திருக்கீங்க. உங்க நிழல்ல இருக்கிறத விட எனக்கு வேற பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை என்று அவர் தோளில் சாய்ந்து கொண்டேன். நாட்கள் செல்ல செல்ல எங்களது இரகசிய காதலை ஊரறியும்படியான தருணங்களும் கனிந்து வந்தன. கருணாவின் மனைவி நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார். நாங்கள் எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் கருணா காட்டிய அக்கறையை ஊர் மக்கள் பேசத் தொடங்கினர். ஆனால் அதை பற்றியும் கவலைப்படாமல் கருணா எனக்கு துணையாக நின்றார். சில மாதங்கள் கடந்த நிலையில் கருணாவின் மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமாகி எதிர்பாராத விதமாக அவர் காலமானார். அந்த சோகமான சூழலில் மொத்த குடும்பமும் சோர்ந்து போனது. அந்த இக்கட்டான காலகட்டத்தில் கருணாவிற்கு தார்மீக துணையாக நின்று வீட்டின் அத்தனை பொறுப்புகளையும் ஒரு தாயைப் போலவும் மனைவியைப் போலவும் நான் தாங்கிக் கொண்டேன். அவரது மகள் என் கையை பிடித்து கொண்டு, அம்மா, நீங்க என் கூடவே இருக்கணும் என்று அழுதபோது என் மனம் உருகி போனது. அந்த சிறுமியின் அன்பும் கருணாவின் உறுதுணையும் என்னை அந்த வீட்டின் நிரந்தர உரிமையாளராக மாற்றியது. துக்க நாட்கள் கடந்த பிறகு கருணா என் பெற்றோரிடம் முறைப்படி பேசி அவர்களின் சம்மதத்துடன் என்னை சொந்த மனைவியாக தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஊர் என்ன சொன்னாலும் என் குடும்பத்தை உயர்த்தி பிடித்த என் கணவனின் கரங்களை நான் முழுமையாக பற்றி கொண்டேன். இன்றைக்கு அதே வீட்டில் ஒரு மனைவியாகவும் கருணாவின் மகளுக்கு பிடித்த தாயாகவும் நான் வாழ்ந்து வருகிறேன். ஆண்டவன் எனக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் இறுதியில் மாறாத காதலையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் பரிசாக கொடுத்திருக்கிறான். என் கண்ணீரில் தொடங்கிய இந்த நாவல் பயணம் இன்றைக்கு தூய்மையான காதலோடும் நிறைவான குடும்பத்தோடும் ஒரு அழகான உச்சத்தை தொட்டிருக்கிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. என் கண்ணீரில் தொடங்கிய என் வாழ்க்கை இன்றைக்கு தூய்மையான காதலோடும் நிம்மதியான ஒரு அழகான உச்சத்தை அடைந்திருக்கிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.